ஹாய் மக்களே, ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி பாக்கெட்டு அப்படியே மீதமாயிடுச்சா? அப்போ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மீதி வைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கடாயில் அந்த பொரியை நல்லா போட்டு ஒரு மிதமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பொரி நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பெரிய வெங்காயத்தை நான் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் என்னனாலும் சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி ஒரு கேரட் சேர்த்துருக்கேன், துருவி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மாங்காயும் சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கும்பரையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதோட இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த பொரியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமனை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே நம்ம மசாலாக்கள்லையே வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.